ஊர் ஊரா போனாலும் பிரியாணின்னு சொன்னா உயிரை கொடுக்க முதல் ஆளா நிக்கிறது நம்மளா தான் இருப்போம். இன்னைக்கு கர்நாடகாவோட ஸ்பெஷல் பிரியாணி. வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கர்நாடகா ஸ்பெஷல் சிக்கன் தொன்ன பிரியாணி. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் தயிர், திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஆயில் இதெல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இந்த பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 3 கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த முழு மசாலா பொருள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி அந்த வாசம் வெளில வரும். அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேஸ் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி வெந்தயக்கீரை, ஒரு கைப்பிடி புதினா இலை, இதெல்லாம் அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் அந்த பிரியாணி க்ரீன் கலரில் இருக்குது. ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ முழு கரம் மசாலா இதில் ஆட் பண்ணி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வேணாம், 2 மீடியம் சைஸ் போதும். நல்லா வதக்கி இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேஸ் மசாலா, அதை போட்டு இது கூட ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள், எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சிருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவில் சிக்கன் நல்லா கோட்டாகி இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கணும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்பைசஸ், அதெல்லாம் இதில் நல்லா தாராளமாக போட்டுங்க. நான் ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலே போட்டேன். இப்போ கசூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கசக்கி அதில் போடுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். 2 ஸ்பூன் சால்ட்டு, இதெல்லாம் போட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. எல்லா மசாலாவும் ஒன்றா சேரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சட்னி மாதிரி அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அது குக் பண்ணால் போதும். நல்லா சிக்கன் ஓரளவுக்கு ஒரு 70% வெந்திருக்கும். அது லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த கிளாஸில் தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் ரைஸு. 1 கிளாஸ் ரைஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி. அது பக்குவத்துக்கு 7.5 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றியாச்சு. அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உப்பு லெவல் செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி 2 ஸ்பூன் இதில் போட்டிருக்கீங்க, சிக்கனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கீங்க, அதனால் இதுவே போதுமான அளவு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்குங்க. அப்புறம் ஊற வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அந்த ரைஸு நல்லா குட்டி குட்டியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் உடஞ்சிரும்னு எதுவும் பயப்பட வேணாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலில் வரணும், அந்த அளவுக்கு குக் ஆகணும். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்துடுச்சு. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஃப்ளேவருக்காக. அப்புறம் புதினா இலை தாராளமாக தூவி விட்டுக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மசாலா பொடி, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் தண்ணி வத்திடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடிடுங்க. 20 நிமிஷம் தம் போடணும். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து திருப்பி லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இந்த பிரியாணி பாத்திரத்தில் என்ன தான் நீங்கள் தோசைக்கல்லில் வச்சாலும் அடி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு டெக்னிக். அந்த தவாவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த தண்ணி வற்றினதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். பிரியாணி கீழே ஒட்டவே ஒட்டாது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரியாணி நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இது அப்படியே பிளேட்டிங்கில் போட்டு கூட கொஞ்சம் வறுத்த கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக செய்கிற பிரியாணியோட இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டிக்டாக் இது எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.